இன்றைய பதிவில் கர்ப்பத்தின் 10வது மாதம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாக மருத்துவ ரீதியான கர்ப்பம் 10வது மாதம் என்று தனியாக குறிப்பிடப்படுவதில்லை. பொதுவாக கர்ப்பம் 40 வாரங்கள் வரை நீடிக்கும். தமிழில் பலர் இதை 10வது மாதம் என்று வழக்கமாக கூறுவார்கள். அதாவது 37 முதல் 40 வாரங்களுக்கு மேல் இருக்கும் இறுதி நாட்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மக்கள் வழக்கில் 10வது மாதம் என்று அழைக்கப்படும் காலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நேரத்தில் தாயும் குழந்தையும் பிரசவத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பார்கள். முதலாவது குழந்தையின் வளர்ச்சி. குழந்தை முழுமையாக வளர்ந்திருக்கும். எடை பொதுவாக 3 முதல் 3.5 கிலோ வரை இருக்கலாம். உயரம் 48 முதல் 52 சென்டிமீட்டர் வரை இருக்கும். நுரையீரல், இதயம், மூளை போன்ற உறுப்புகள் செயல்பட தயாராக இருக்கும். குழந்தை தாயின் குரலை நன்கு அடையாளம் காணும். பெரும்பாலான குழந்தைகள் தலைகீழே இருக்கும் நிலையில் இருப்பார்கள். 2வது தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அடிவயிற்றில் அதிக அழுத்தம், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும், முதுகு வலி, இடுப்பு வலி, தூக்கம் குறையலாம், வயிறு இறுகுவது போல உணர்வு, சோர்வு. 4வது பிரசவம் தொடங்கும் அறிகுறிகள். ஒழுங்கான இடைவெளியில் வயிற்று வலி வருதல், கருப்பை நீர் உடைந்து திரவம் வெளியேறுதல், இரத்தம் கலந்த சளி போன்ற சுரப்பு, முதுகிலிருந்து முன்புறம் பரவும் வலி. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். 5வது சாப்பிட வேண்டிய உணவுகள். கீரை வகைகள், பால், தயிர், முட்டை, பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், பேரிச்சம்பழம், போதுமான தண்ணீர். செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, மருத்துவரின் ஆலோசனையை தவறாமல் பின்பற்றுங்கள். குழந்தையின் அசைவுகளை தினமும் கவனியுங்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய பையை தயார் நிலையில் வைத்திருங்கள். கர்ப்ப பதிவுகளை மற்றும் தேவையான ஆவணங்கள் எடுத்து செல்ல தயாராக இருங்கள். குடும்பத்தினர் எப்போதும் அருகில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அடுத்ததாக உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய அறிகுறிகள். குழந்தையின் அசைவுகள் குறைதல், அதிக இரத்தப்போக்கு, கருப்பை நீர் வெளியேறுதல், கடுமையான தலைவலி, பார்வை மங்குதல், முகம், கை, கால் திடீரென அதிக வீங்குதல், காய்ச்சல். முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40வது வாரங்கள் கடந்தும் பிரசவம் தொடங்கவில்லை என்றால் மருத்துவர் தொடர்ந்து கண்காணித்து தேவையான முடிவுகளை எடுப்பார். வீட்டில் காத்திருக்காமல் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பான அம்மாக்களே, இந்த இறுதிக்கட்டம் உங்கள் குழந்தையை கையில் ஏந்தும் அழகான தருணத்திற்கு முன்பான காலம். அமைதியாக இருங்கள், சத்தான உணவு சாப்பிடுங்கள், போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை, பாதுகாப்பான பிரசவம். நன்றி.